ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களின் குறைகளை தீர்க்க தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறை தீர்ப்பு முகாம் ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அட்டை மூலமாக ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்களை வாங்கலாம். இதுமட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற உதவிகளையும் மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் சில நேரங்களில் தங்களுடைய ரேஷன் கார்டில் அப்டேட் செய்ய வேண்டியிருக்கும். புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், உறுப்பினர் பெயர் நீக்குதல் போன்ற மாற்றங்களைச் செய்ய நினைக்கலாம். அதேபோல புதிய மொபைல் நம்பர் அப்டேட் போன்ற திருத்தங்களும் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு நல்ல வாய்ப்பு வந்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் அப்டேட்களை செய்வதற்கு உதவும் வகையில் தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக சிறப்பு குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம். அப்டேட் செய்வது மட்டுமல்லாமல் ரேஷன் பொருட்கள், ரேஷன் கடைகள், ரேஷன் கடை ஊழியர்கள் தொடர்பான புகார்களையும் பதிவு செய்து தீர்வு பெறலாம். பொதுமக்களுக்கான ரேஷன் கார்டு குறை தீர்ப்பு முகாம் வருகிற ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்படவிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் அரசு வழங்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறை தீர்ப்பு முகாம் மூலம் ரேஷன் கார்டு தொடர்பான அப்டேட்களை செய்து கொள்வதோடு தங்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு தமிழக அரசு சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிறைய பேர் இந்த முகாம்களுக்காக காத்திருக்கின்றனர். தமிழக அரசின் பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறை தீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்காக நடத்தப்படும் இந்த சிறப்பு முகாம்களில் ரேஷன் கார்டு, ரேஷன் கடை, ரேஷன் ஊழியர்கள் உள்ளிட்ட எந்தவொரு பிரச்சினை குறித்தும் புகார் செய்யலாம். ரேஷன் கடை ஊழியர்களின் நடவடிக்கை, ரேஷன் கடைகளில் நடைபெறும் மோசடி போன்ற விஷயங்கள் குறித்தும் புகார் செய்யலாம். ரேஷன் அரிசி கடத்தல் போன்ற பிரச்சினைகள் குறித்தும் புகார் செய்ய முடியும். தமிழக அரசு நடத்தி வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ரேஷன் கார்டுதான் பிரதான ஆவணமாக உள்ளது. எனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைவதற்கும் அதில் தொடர்ந்து நிதியுதவி பெறுவதற்கும் ரேஷன் கார்டும் அது அப்டேட்டாக இருப்பதும் அவசியம். எனவே அரசு தரப்பில் நடத்தப்படும் இந்த அப்டேட் முகாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. முன்பை விட அதிக பேர் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர்.